நம்ம நல்லா ஆழ்ந்து அசந்து தூங்கிட்டோம்னா கொஞ்ச நேரம் தூங்கினாலே நமக்கு திருப்தி வரும். ஒரு 2 மணி நேரம் தூங்கினா கூட இரவில் நீங்கள் 2 மணி நேரம் தான் தூங்குறீங்க, ஆனால் நல்லா ஆழ்ந்து அசந்து தூங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் தூங்கின ஒரு உணர்வு கிடைக்கும். ரொம்ப நேரமாக நம்ம தூங்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு எப்போ வரும் அப்படின்னா, ஆழ்ந்து அசந்து தூங்கிட்டீங்கன்னு வைங்க, உங்களுக்கு ரொம்ப நேரம் கொஞ்சம் நேரம் தூங்கினா கூட ரொம்ப நேரம் தூங்கின மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். நல்லா திருப்தியாக இருக்கும். அதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு சரியாகவே தூக்கம் வரல அப்படின்னா, நீங்கள் 8 மணி நேரமாக தூங்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு சீக்கிரமாக அது முடிஞ்ச மாதிரி இருக்கும். இரவு ஒரு 9 மணிக்கு 10 மணிக்கு படுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 8 மணி நேரம் நீங்கள் தூங்குறீங்க. காலைல ஒரு 6 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா சரியாகவே, ஆனால் தூங்கலை, நீங்கள் சரியாகவே தூக்கம் வரல அப்படின்னா உங்களுக்கு அந்த 8 மணி நேரமும் சீக்கிரமாக போன மாதிரி இருக்கும். ஒரு திருப்தியும் இருக்காது. சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி இருக்கும், ஒரு திருப்தியாகவே இருக்காது. அதுவே நீங்கள் ஆழ்ந்து அசந்து தூங்கிட்டிங்கன்னா 2 மணி நேரம் தூங்கினா கூட ரொம்ப நேரம் தூங்கின மாதிரி இருக்கும், நல்ல திருப்தியாகவும் இருக்கும். இதுலேருந்து இன்னொரு விஷயம் என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம வாழ்க்கையை நல்லா அனுபவிச்சாக்கா கொஞ்ச நாள் வாழ்ந்தால் கூட ரொம்ப நாள் வாழ்ந்த மாதிரி இருக்கும். அதுவே வாழ்க்கையை அனுபவிக்கலைன்னா டக்குன்னு வாழ்க்கை சீக்கிரமாக போன மாதிரி இருக்கும். இப்போது இன்னும் ஒரு நாள் கூட ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி வேகமாக போகுது அப்படின்னா என்ன காரணம்? மக்கள் வாழ்க்கையை அனுபவிக்காமல் அந்த வாழ்க்கையை கடந்து போகிறாங்க. அதுதான் சீக்கிரமாக நாட்கள் போகிற மாதிரி காரணம். அதுவே கடந்த காலங்களில் கிராமங்களில் மக்கள் வாழும்போது ரொம்ப நாள் வாழ்ந்தது போல் ஒரு அனுபவம் அவங்களுக்கு கிடைக்கும். அதனால் வாழ்க்கையை நல்லா அனுபவித்து கடந்து போகணும். அப்போ தான் ரொம்ப நாள் வாழ்ந்த ஒரு உணர்வு கிடைக்கும். நம்ம அனுபவிக்காமலேயே வாழ்க்கையை கடந்து போகிறோம். அதனால தான் சீக்கிரமாக நாட்கள், இந்த வருஷம் பாரு சீக்கிரமாக போச்சு, இப்போ தான் இந்த வருஷம் வந்தது, அதுக்குள்ளே அடுத்த வருஷம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறத நம்ம இப்போ நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க. சீக்கிரமாக நாட்கள் போகுது, சீக்கிரமாக வயசாகிடுச்சுன்ற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுகிறது. அப்படின்னா அது காரணம் என்னென்னா, வாழ்க்கையை அனுபவிக்காமல் நம்ம வாழ்க்கையை கடந்து போகிறோம். அதே எப்போ பார்த்தாலும் தொழில் பணம்னு அலையிறோம்ல, அதில் அன்பு என்பது அங்கே கிடையாது. தொழில் செய்கிற இடத்துல அன்பு கிடையாது, பாசம் கிடையாது, உறவுமுறைக்கு இடமே கிடையாது. அப்போது ஒரு அன்பே இல்லாத ஒரு மனநிலையோடு அன்பு பாசத்தை எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில், அன்பு பாசம் இல்லாத ஒரு மனநிலையில் நம்ம தினசரி 8 மணி நேரம் 10 மணி நேரம் தினசரி முழு நேரத்தையும் நம்ம அதில் கழிக்கிறோம். அந்த தொழில் செய்கிற இடத்துல கழிக்கிறோம். அதனால தான் அப்புறம் வீட்டுக்கு வரோமா, படுத்து தூங்குகிறோம், திரும்பவும் வேலைக்கு போகிறோம், திரும்பவும் தூங்குகிறோம். இப்படியே ஒரு பணத்தை சம்பாதிப்பதற்காகவே நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம்ல. அது அந்த இடத்துல ஒரு அன்பு இல்லாத ஒரு மனநிலையில், உறவுமுறையை எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில், அதை தொழில் செய்கிற இடங்களில் நம்ம ரொம்ப நேரத்தை செலவழிக்கிறோம். தினசரி நிறைய நேரத்தை அதுக்காகவே நம்ம செலவழிக்கிறோம், அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காகவே. அங்கே அன்பு கிடையாது, பாசம் கிடையாது, அண்ணன் தம்பி உறவுகளுக்கு அங்கே இடம் கிடையாது, காதலுக்கு அங்கே இடம் கிடையாது. அந்த மாதிரி இடத்துல நம்ம தினசரி நேரத்தில் பெரும்பாலும் நேரத்தை அதில் செலவிடுவதால் தான் நமக்கு ஒரு மகிழ்ச்சியாகவே வாழ்ந்த ஒரு அனுபவமே நமக்கு கிடைக்கிறதில்ல. நம்ம ஒரு வாழ்க்கை அனுபவிக்கிற ஒரு மனநிலையே கிடைக்காது. அதனால தான் சீக்கிரமாக போகுது. சீக்கிரமாக நாட்கள் ஏன் போகுதுன்னா, கடிகாரத்தை பார்த்துக்கிட்டே வேலை பார்க்குறோம். எப்படா சாயந்தரம் 5 மணி ஆகும், வீட்டுக்கு போகலாம், ஆஃபீஸ் டைம் முடியும், எப்படா மத்தியானத்துலேருந்து இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது, 5 மணி ஆகிறதுக்கு, சாயந்தரம் 5 மணி ஆகிறதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் நேரம் ஆகணும்னு நம்ம நினைக்கிறோம். கடிகாரத்தை பார்த்து வாழ்ந்துகிட்ருக்கோம். சீக்கிரம் ஏன் இன்னும் நேரம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வாழ்ந்துகிட்ருக்கோம். அதுவே நம்ம எப்போ கடிகாரத்தையே எப்போ பார்க்க மாட்டோம்னா, நம்ம மகிழ்ச்சியாக இருந்தோம் அப்படின்னா நம்ம கடிகாரத்தை பார்க்க மாட்டோம். சீக்கிரம் ஆகக்கூடாதுன்னு நினைப்போம். கடிகாரத்தையே பார்க்கக்கூடாது, நேரத்தையே பார்க்கக்கூடாதுன்னு நினைப்போம். சீக்கிரம் அது டைம் இப்போ நேரத்தையே நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு தான் நினைப்போம். நம்ம மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் நேரத்தையே நம்ம பார்க்கக்கூடாது. அப்போ நமக்கு சீக்கிரம் நேரம் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு கவலை வந்துடும். என்னடா இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்குது, அந்த மாதிரி கூட தோணும். அதனால் நம்ம மகிழ்ச்சியாக வாழாதனால்தான் நம்ம நாட்கள்லாம் வேகமாக போன மாதிரி இருக்குது. நம்ம வாழ்க்கையை அனுபவித்து நம்ம சந்தோஷமாக வாழ்ந்தோம் அப்படின்னா ரொம்ப நாள் வாழ்ந்த ஒரு திருப்தி கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் நிறைய நேரமாகும். ஒரு காலையிலேருந்து ஆரம்பித்து மாலை இரவு ஆவதற்குள் நம்ம நிறைய செயல்கள் செய்தது போல் ஒரு உணர்வு நமக்கு ஏற்படும். அதனால்
இதுதான் அதுபோல தான் நம்ம கொஞ்ச நேரம் தூங்கினாலும் ஆழ்ந்து அசந்து அனுபவித்து தூங்கிட்டோம்னா ரொம்ப நேரம் தூங்கின மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். அதுவே உங்களுக்கு தூக்கமே இல்லைன்னா, நீங்கள் சரியாக தூக்கமே வரல அப்படின்னா, ஒரு அரைகுறை தூக்கம் தான் வருது அப்படின்னா 8 மணி நேரம் தூங்கினாலும் சீக்கிரமாக விடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு உணர்வு உங்களுக்கு வரும். நம்ம கவனம்லாம் வாழ்க்கையை அனுபவிக்கிறதுல இருக்கணும். நம்ம கடிகாரத்தை பார்க்குறோம் அப்படின்னாலே, எந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு நம்ம கடிகாரத்தை பார்த்துக்கிட்டே வேலை பார்க்குறோம், கடிகாரத்தை பார்த்துக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நமக்கு அது சீக்கிரம் எப்படா சாயந்தரம் ஆகும், இரவு வரும், தூங்கலாம், இந்த வேலையிலேருந்து வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் லைட்டாக ஓய்வு கிடைக்கலாம், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம், ஒரு விடுமுறையை எதிர்பார்த்துருக்காங்க. திங்கக்கிழமை ஆனாலே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. திங்கள், செவ்வாய், புதன் எண்ணிக்கிட்டே இருக்காங்க. அடுத்த சனி ஞாயிறு எப்போ வரும், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும், அடுத்த விடுமுறை எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்து வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது மக்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறது, சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறது. வெறுப்பு, தீராத வெறுப்பு, கடுப்பாக இருக்குது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு மிகவும் கடுப்பாக இருக்கிறது, வெறுப்பாகவும் சலிப்பாகவும் இருக்கிறது. எப்படா விடுமுறை வரும், அடுத்த விடுமுறை எப்போ வரும், இப்போ தான் விடுமுறை வந்துச்சு, அதுக்குள்ளே போயிடுச்சு, ஐயோ ஒவ்வொரு நாளும் போகும்போது கவலையாக இருக்குது. என்னடா அடுத்து இந்த விடுமுறை சீக்கிரமாக முடிஞ்சிருமோ, அடுத்து வேலைக்கு போகணுமோ அப்படின்ற மாதிரி மக்களுக்கு ரொம்ப கவலையில் விடுமுறையை எதிர்பார்த்து அடுத்த விடுமுறையை எதிர்பார்த்து வாழ்கிற அது எப்போ வரும். இந்த இடையில உள்ள வேலை நாட்கள்லாம் அவங்களுக்கு சந்தோஷமே கிடையாது. அது சீக்கிரமாக போகணும், அதுக்காக அவங்க நாள் காட்டியை பார்க்குறாங்க, கடிகாரத்தை பார்க்குறாங்க. அதனால தான் நமக்கு சீக்கிரமாக நேரம் போகுது. அதுவே நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தீங்கன்னா இந்த நாட்கள்லாம் மெதுவாக போகணும்னு நீங்கள் நினைப்பீங்க. நீங்கள் நினைக்கிறது தான். நீங்கள் வேகமாக போகணும்னு நினச்சா உங்களுக்கு சீக்கிரமாக நேரம் வேகமாக போகணும். காலையில் 9 மணிக்கு அலுவலகத்துக்கு போகிறீங்க, 5 மணிக்கு அலுவலகம் முடியுதுன்னா 5 மணி எப்போ ஆகுது, சாயந்தரம் 5 மணி சீக்கிரம் ஆகணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதுவே விடுமுறை தினம்னாக்கா சீக்கிரம் நேரம் ஆகக்கூடாது, சீக்கிரமாக இருட்டிடக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. நம்ம நினப்பு தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. சீக்கிரமாக நாட்கள் கடந்து போகிறதுக்கும் நம்மளுடைய நினப்பும் எதிர்பார்ப்பும் தான் காரணம். ரொம்ப நாள் வாழ்க்கையை வாழ்வதற்கு போன்ற ஒரு உணர்வு உங்களுக்கு கிடைக்குது, நிறைய நேரம் வாழ்ந்தது போன்ற ஒரு உணர்வு, நிறைய நாட்கள் வாழ்ந்தது போன்ற ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்குன்னா அதுவும் உங்கள் நினப்பு தான் அதை தீர்மானிக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்பு உங்கள் நினப்பு தான் அதை தீர்மானிக்குது.